சரி, ஓகே. ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரை சீரிஸ் ஆஃப் ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே உடைய ஆல் டைம் 11க்கான ட்ரை சீரிஸ் தான் இந்த மேட்ச்ல நம்ம பார்க்க போறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்சிபி சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ்க்கான ஆல் டைம் 11 ட்ரை சீரிஸ். இந்த ட்ரை சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் இப்போ நீங்க பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே கூட ஜெயிச்சிருந்தாங்க, ஒரு ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. அந்த மேட்ச் வந்துட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இப்போ இந்த மேட்ச்ல சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி ஆட போறாங்க. ஆல் டைம் 11 இதுதான். விராட் கோலி இதுல கேப்டனா இருக்க போறாரு. விக்கெட் கீப்பரா பார்த்திவ் பட்டேல், இங்கே கேப்டனா ஆஸ் யூசுவல் எம்எஸ் தோனி இருக்க போறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நான் வந்து போன மேட்ச் மும்பைக்காக விளையாடினேன், இப்போ வந்து ஆஸ்திரேலியாக்காக விளையாட போறேன். ஸோ அதாவது ஆஸ்திரேலியானா சிஎஸ்கேக்காக விளையாட போறேன். நேம்ஸ் எல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, சிஎஸ்கேன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேட்ச்குள்ள போயிடுவோம். இந்த மேட்ச் சிஎஸ்கே தோத்துட்டாங்கன்னா டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிடுவாங்க. ட்ரை சீரிஸ். ஸோ 3 மேட்ச் தான் நடக்கும், ஒரு டீமுக்கு 2 மேட்ச். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நல்லா தான் போகுது மேட்ச். சென்னையிலேயே நடக்குது, சென்னையில தான் நடக்கும் இந்த மேட்ச் ஃபுல்லாமே. டாஸை போடுறாரு விராட் கோலி. இங்க வந்து கால் பண்ணது. ஓ, ஓகே ஓகே. ஆர்சிபி இன்னைக்கு பவுலிங் போட போறாங்க, சிஎஸ்கே தான் பேட்டிங்க தொடங்குறாங்க. என்ன நடக்க போகுது நம்ம பார்த்துருவோம். எப்பவும் போல ஓப்பனர்ஸ் மைக்கேல் எஸ்ஸி அண்ட் முரளி விஜய் இறங்கியிருக்காங்க. போன மேட்ச் மறக்க வேணாம், 78 ரன்கள் எடுத்திருந்தாரு மைக்கேல் எஸ்ஸி. ஒரு 30 பாலுக்கு லோன் வரீரா கலக்கிட்டு இருந்தாரு மைக்கேல். ஓ மை காட், மைக்கேல் எஸ்ஸிக்கு என்னதான் ஆச்சு? எல்லாமே லேட்டா நடக்குது. போன மேட்ச் இப்படிதான் பண்ணாரு. ஓ, எட்ஜில் ஒரு ஃபோருங்க. எட்ஜில் ஃபோர் போயிருக்கு, எட்ஜில் ஃபோர் போயிருக்கு. ஷார்ட்டுக்கு தான் ஏம் பண்றாரு, பட் ஷார்ட் தான் போக மாட்டேங்குது. மைக்கேல் எஸ்ஸி இப்ப ஏம் பண்ணி போயிருக்குங்க, பட் ஃபீல்டர் கையிலேயே விழுந்திருக்கு. சிங்கிள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 6 போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாரு மைக்கேல் எஸ்ஸி. முரளி விஜய் போன மேட்ச் டக் அவுட் ஆகியிருக்காரு. ஓ, இது வெள்ள ஸ்ட்ரைக்கில் விடுறதுக்கான நேரம் இல்லை. நல்ல ஒரு ஸ்ட்ரோக், பட் ஃபீல்டர் கையில போயிருக்கு. ஒரு ஓவருக்கு வெறும் 5 ரன் மட்டும் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே. எப்படி போகுது சிஎஸ்கேக்கு நிலைமைய பார்ப்போம். ஓ மை காட், எல்பிடபிள்யூ ஷவுட். ஓ நோ, நாட் அவுட் கொடுத்துட்டு இருக்காரு அம்பையர். கண்டிப்பா ஆஃப் சைட் போயிருக்கும். ஏறி மைக்கேல் எஸ்ஸி தன்னுடைய அதிரடியை காட்டுவாரா? மறுபடியும் ஒரு எல்பிடபிள்யூ ஷவுட், அவுட். மைக்கேல் எஸ்ஸி போன மேட்ச்ல இருந்த ஃபார்மை கன்டினியூ பண்ண முடியல, ரொம்பவே டெட் ஸ்லோவா போயிட்டு இருக்கு. சிஎஸ்கே அது மாறிட்டு இருக்காங்க, கிளியரா தெரியுது. பட் இவர் தடமாற மாட்டாருங்க. ஷேன் வாட்சன் மொத்தம் வெளியே செஞ்சுரி ஸ்கோர் பண்ணது யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அசிம்பிளியா 96 ஞாபகப்படுத்தி கமெண்ட். ஓ, இன்னொரு போருங்க, தலைக்கு மேல அடிச்சிருக்காரு ஷேன் வாட்சன். இவர் போயிருந்தாருமே, இவர் நிறுத்துறதா இல்ல. மைக்கேல் எஸ்ஸி ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் போனாலும் நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி ஆடிட்டு இருக்காரு. நல்ல ஒரு நல்ல 2 ஓவருக்கு 13 ரன்கள். ரொம்ப ஸ்லோவா ஆடிட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் இதுக்கு மேல ஸ்லோவானா கரெக்டா இருக்காதுன்னு முரளி விஜய் அடிச்சிருக்காரு. ஆல்ரெடி 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு சிஎஸ்கேக்காக. இந்த மாதிரி அடிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல ஒரு ஷாட், பட் ஃபீல்டர் கையில போயிருக்கு. சிங்கிள் ஓட நிறுத்திட்டாங்க. ஷேன் வாட்சன் 4 பால் 8 ரன்ஸ்.
நல்ல ஒரு ஷாட் போயிருக்கு. பட் ஃபீல்டர் கையில தான் ஸ்ட்ரெயிட்டா போய் விழுந்திருக்கு. நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. என்னைக்கும் இல்லாத மாதிரி. அண்ட் முரளி விஜய் ஆன் ஸ்ட்ரைக். ஏபிடி ஏபிடி பவுலிங் பண்ணிட்டு இருக்காருங்க. ஏபிடி விக்கெட் எடுத்திருக்காருங்க. முரளி விஜய் அவுட் ஆகி போயிட்டாரு. அடுத்து ஆஸ் யூஷுவல் நம்பர் 4 சுரேஷ் ரெய்னா. ஏபிடி இங்க விக்கெட் எடுத்திருக்காருங்க. ஏபிடி தான் அவங்க மீடியம் ஃபர்ஸ்ட் போல. வாட் ரெய்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் மாத்தி வச்சிருக்கேன். கரெக்டு தான். நான் தான் மாத்தல. ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்காங்க. ஏபிடி ஆன் பேட்டிங்ல 360 எடுத்தாரு. இங்கேயும் அடிக்க போறாரு. முடிச்சிருக்காருங்க. தோனி ஹேட்ரிக் எடுத்திருக்காருங்க. இங்க நான் சொதப்பல ஆடுறேன்னா இல்லைன்னா சிஎஸ்கே லக்கான்னு புரியல. எங்க நடக்குதுங்க. ஷேன் வாட்சன் என்ன பண்ணுவாரு? இன்னொரு எல்பிடபிள்யூ அவுட்டுங்க. நான் ஆர்ட்ல வச்சுக்கலாம். இன்னும் ஒன்லி டிஜே பிராவோ அண்ட் ஆல்வின் மோர்கல் கேன் சேவுங்க. மேட்ச்சுங்க. இந்த மேட்ச் தோத்துட்டா வெளியே போக வேண்டியதுதான். பட் வெளியே தூக்கி எடுத்திருக்காரு ஆல்வின் மோர்கல். ஆர்சிபிக்கு எதிராக நல்ல ஒரு ஸ்கோரை பண்ணியிருக்காரு. ஹிஸ்டரியில நம்ம பார்த்துருப்போம். மிச்சல் ஸ்டார் கூட பவுலிங் என்ன பண்ண போறாரு இப்போ? இன்னொரு கேட்ச் போயிருக்கு. ரொம்ப சொதப்பல் ஆடிட்டு இருக்காங்க. போன மேட்ச் எந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்களோ இந்த மேட்ச் அதே அளவு மோசமாடுறாங்க. ஜடேஜா காப்பாற்றுவாரா? மிச்சல் ஸ்டார் கூடிய பால இந்த ஓவர்ல 2 விக்கெட் எடுத்துருக்காருங்க. வெறும் 6 ரன் தான் கொடுத்துருக்காரு. 6 போயிருந்தாலுமே 2 விக்கெட் எடுத்துருக்காரு. இது பெரிய விஷயம் தான். டிஜே பிராவோ என்ன பண்ணுவாரு? நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட்டு நேற்று மும்பைக்கு நடக்கல. இன்னைக்கு சிஎஸ்கேக்கு நடக்குது. எனக்கே தெரியலங்க. வினய்குமார் வராரு ஆர்சிபிக்காக பவுலிங் போடுறதுக்கு. லக்கி ஏச்சுங்க. 4 போயிருக்கு. இந்த ரன் சிஎஸ்கேக்கு ரொம்ப தேவை. ஃபார்ட்டி ஆல் அவுட் ஆகிற மாதிரி போயிட்டு நாங்க ஆல் அவுட் ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வினய்குமாருடைய பால 2 பாலுக்கு 2 ஸ்கோர் அனுப்பியிருக்காரு ஜடேஜா. இந்த பால் இங்க போக போகுது. 6 போகுமா? போயிருக்குங்க. பட் 6 இல்ல, இன்னொரு 4. 3 பால் தொடர்ச்சியா ஹேட்ரிக் 4 அடிச்சு விளையாடிட்டு இருக்காரு ஜடேஜா. ஜடேஜாவுடைய திறமை இங்க நம்ம பார்க்க முடியுது. ஓ மை காட், இந்த பால் மிஸ்ஸுங்க. 4வது பாலும் 4 போலங்க. ஆஃப் சைடு ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடு அடிச்சா பிடி போகும். ஜடேஜா பார்த்து அடுங்க. 3 4 நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காரு. அடுத்து சிராஜ் பவுலிங் பண்ண வராரு ஆர்சிபிக்காக. 5 ஓவர் முடியல, 40 ரன்னுக்கு 6 விக்கெட். நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குங்க. நான் காரணம் இல்லை. போன மேட்ச் நல்லா தான் போச்சு. எல்பிடபிள்யூக்கான ஷவுட். எல்பிடபிள்யூ ஸ்ட்ரைட்ல அடிக்க அவுட் ஆகிடுறாங்க. ஸ்பின் இறங்கி இருக்காரு. இந்தியாவுடைய கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் 2 பேர் இப்போ இருக்காங்க. 47 விக்கெட். 49க்கு ஆல் அவுட் ஆவாங்களா? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடிச்சிருக்காரு. வந்த உடனே அஸ்வின் ஒரு 4 போயிருக்கு. ஆல்ரவுண்டர், கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த மேட்சை கரெக்டா முடிப்பாங்க. நிறைய டெக்னிக்கல் இஷ்யூ. இன்னொரு பால் மேல போயிருக்கு. பட் அந்த டிஃபெண்டர் கையில 45 கொண்டு வந்துட்டாங்க. 49 தாண்டதான் இப்போ குறியா இருக்கு சிஎஸ்கேக்கு. அதாவது எனக்கு சூப்பர் ஷாட்டுங்க.
டாப் ஆஃப் த ஆர்டர் பண்ண முடியாதத ஜட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஹரித்தனமான பேட்டிங், 6 ஓவருக்கு 51, 7 விக்கெட் இழப்புக்கு ஜடேஜாவை கொடுத்துட்டு இருக்காரு. பவுலிங் போறதுக்காக ராபின் தப்பா வராரு. நிறைய ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஆப்ஷன் எல்லாத்தையுமே சதறடிக்கிறதுக்கு இல்லைங்க அஸ்வின் அவுட் ஆகி இருக்காருங்க. கேட்சுங்க, நல்ல ஒரு கேட்சுங்க. பிடிச்சாங்க. இவராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரா ஜடேஜாக்கு? நல்ல ஒரு ஷாட், நல்ல ஒரு சிங்கிள், இதுதாங்க பண்ணணும் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஜடேஜா. ஆனா எல்லாருமே சொல்லிட்டு வரல. ஜடேஜா இந்த பால் எங்க அனுப்ப போறாரு? எல்பிடபிள்யூங்க. எல்பிடபிள்யூ அவுட்டுங்க. ஜட்டு அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு. ஓ மை காட், சிஎஸ்கே பரிதாபமான நிலைமையில இருக்கு. காரணம் டெக்னிக்கல் ஃபால்ட் நிறைய இருக்கு. நேற்று மேட்ச்ல நம்ம டியூனு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு, ஃபீல்டர் மேல போயிருக்கு, 4. மோகித் சர்மா ஃபீல்டர் மேல அடிச்சு 4 அடிச்சிருக்காரு. ஆக்சுவலி ஒரு 7 ஓவர் நின்னாங்கன்னா பரவாயில்ல, இருக்கக்கூடிய 3 ஓவர் கிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மோகித் சர்மா இன்னொரு சிங்கிள் வச்சு ஸ்ட்ரைக்கர் தக்க வச்சுக்கிறாரு. 10 ஓவர் முடியல, 57 ரன்னுக்கு 9 விக்கெட், 49 வெற்றிகரமா கடந்துட்டாங்க. ஸோ நிறைய டெக்னிக் எப்படி எனக்கும் கேட்ச் போயிருக்குதா இல்லைங்க, சிங்கிள் நோட் இருக்காங்க. இதுதான் பண்ணணும் ஆக்சுவலி. 230 தான் இப்போ இருக்கிற. ஆல் அவுட் ஆகாம போனாங்கனாலே அது பெரிய விஷயம் தான். சிஎஸ்கே ஷோமிதான் எங்க நடக்க போகுது? பதைவதைப்பா இருக்குங்க. பெரிய ஷாட்டுக்கு போக போறாருன்னு நினைக்கிறேன். போயிருக்காரு, பட் கேட்சுங்க இல்லைங்க, சிங்கிளுங்க. மறுபடியும் சிங்கிளா அடிச்சு 2 ஓவர் எப்படியாவது ஓட்டிடணும் சிஎஸ்கே, இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். கேட்ச் போயிருக்கா? இல்லைங்க 4 ஓடிட்டாங்க. கடைசியில 2 பவுலர்ஸ் தான் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கேவோட கௌரவத்தை. 61க்கு 9 இருக்கு. டெக்னிக்கல் இஷ்யூ, சிராஜ் பவுலிங் பண்ண வராரு. என்ன நடக்குது பார்ப்போம். பெரிய ஷாட்டுக்காக இன்னொரு முயற்சி, மறுபடியும் அவுட். இதே மாதிரி தாங்க இந்த மேட்ச்ல சிஎஸ்கே பேட்ஸ்மேன் அவுட் ஆகி. ஸோ எண்ட் ஆஃப் டே இதுதான் ஸ்கோரு. ஆல்பி மோர்கல் 6க்கு, தோனி அண்ட் ஜடேஜா, தோனி, பிராவோ, ரெய்னா 3 பேர் டக் ஆகி போயிருக்காங்க. ஜடேஜா ஒருத்தர் மட்டும்தான் ஓப் கொடுத்துருக்காரு. பின்னாடி இந்த மோகித் சர்மா லோவர் ஆர்டர்ல எந்த அளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஆட முடியுமோ அந்த அளவுக்கு ஆடி கொண்டு வந்திருக்காரு. ஸோ 10 ஓவர் முடிவில் 8.1 ஓவர் மட்டுமே பிடிச்சி ஆல் விக்கெட் இழந்து 61 ரன்கள், 62 டார்கெட்டோட இப்போ ஆர்சிபி ஆட போறாங்க. இந்த மேட்ச்ல தோத்தாங்க அப்படிங்கிறதா சிஎஸ்கே வெளியே போக வேண்டியதுதான். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஏபிடி 3 விக்கெட் கைப்பற்றி இருக்காருங்க. ஏபிடி அண்ட் மிச்சல் ஸ்டார்க் அவர் பார்த்தீங்கன்னா 7 ரன் இருக்காரு. அவரும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிராஜும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ராபினும் 2 விக்கெட். ஸோ இதுதான் நடக்க போகுது. 62 ரன்ஸ் டு வின் த மேட்ச். 20 கெயில் இருக்காரு. பார்த்திவ் பட்டேலும் இறக்கிருக்காங்க. நாம பவுலரா தேர்ந்தெடுக்க போறது தீபக் சகர். ஆஸ் யூசுவல் தீபக் சகர் கிட்டே நம்ம போவோம். ஒரு ஃபாஸ்டஸ்ட் பவுலரை நம்ம இறக்குறோம். சிக்ஸ் போயிருக்கா? கேட்ச் போயிருக்கா? 6 போயிருக்குங்க. 6 போயிருக்கு. வந்த உடனேயே கெயில் எப்பவும் போல எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாரோ அப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தோனி ஏதோ பிளானை போட்டுட்டு இருக்காரு. தோனியுடைய பிளான் ஜெயிக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த மேட்ச்ல பார்த்துருவோம். இந்த பிளான் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பொள்ளாடிக்கு ஆப்போசிட் அவர் பண்ணி இருந்தாருல,
அந்த பிளானை ஆக்சுவலி பண்ணியிருக்காரு. என்ன பண்ண போறாரு? கேல் போயிருக்கு, கேட்ச் போயிருக்கா, கேட்ச் போயிருக்குங்க, சொன்ன மாதிரி எடுத்திருக்காரு தோனி. போன மேட்ச் ரோஹித் சர்மா அவருக்கு பண்ணத இங்க தோனி ஆர்சிபிக்கு பண்ணிட்டு இருக்காரு. கெயிலோட விக்கெட் போயிருக்கு. ஆனா சந்தோஷப்படுறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா விராட் கோலி வந்திருக்காரு. பார்த்திவ் பட்டேல் அந்த கிரீஸ், தீபக் சகர் அந்த பவுலிங். ஓ மை காட், ஃபோருங்க, பைஸ்ல ஃபோருங்க, வைட்ல ஃபோர் போயிருக்குங்க. இந்த மிஸ்டேக்கை போன தடவை நிறைய மும்பை இந்தியன்ஸ் பண்ணாங்க. யார்கர் பால், எல்பிடபிள்யூ கன்ஸ் அவுட், அவுட், அவுட். நீங்க மட்டும்தான் எல்பிடபிள்யூ எடுத்தீங்கன்னா நாங்களும் எடுப்போம்னு சொல்லிட்டு பார்த்திக் பட்டேலை டக் அவுட் ஆகி வெளியே அனுப்பியிருக்காரு. பட் மறுபடியும் சந்தோஷப்பட்ட நேரம் இல்லை, ஏன்னா ஏபிடி அண்ட் விராட் கோலி ரொம்ப வருஷம் ஐஎஸ் பார்ட்னர்ஷிப் இந்த ஐபிஎல் இங்க இருக்காங்க. ஏபிடி அண்ட் விராட் கோலி. விராட் கோலி வந்த உடனே கேட்ச் கொடுத்து அவுட் ஆகி இருக்காருங்க. விராட் கோலி வந்த உடனே ஏபிடி அவுட் ஆகி வெளியே போயிருக்காரு. விராட் கோலி அண்ட் ராஸ் டெய்லர் அன்றைக்கு தீபக் சகரான் ஹேட்ரிக். அங்க ஏபிடி ஹேட்ரிக் எடுத்தாரு, இங்க வந்து தீபக் சகரால ஹேட்ரிக். ஆக்சுவலி மீடியம் தான் வச்சேன், ஏன் வந்து மொக்கையாடுறாங்க புரியல எனக்கு. மறுபடியும் மேல போயிருக்கு, கேட்ச், தீபக் சகர் ஆன ஹேட்ரிக். தீபக் சகர் ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. ஆர்சிபிய நொறுக்கிட்டு இருக்காரு தீபக் சகர். ஒரு ஸ்லோவர் டெலிவரி போட்டு பார்ப்போம். ஒரே ஸ்ட்ராட்டஜி பின்பற்ற வேணாம், ஸோ நான் நார்மலா வைக்கிறேன். மேல போயிருக்கு, ஃபீல்டர் கையில போயிருக்கு, ரன் ஓடல. 4 விக்கெட் எடுத்திருக்காருங்க இந்த ஓவர்ல தீபக் சகர். ஒரு முடியல 11 ரன், 4 விக்கெட் தீபக் சகர். ரொம்ப டிராமட்டிக்கான ஓவரா போயிருக்கு. அடுத்த ஓவரை போட வராரு மோஹித் சர்மா. சர்மா என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு நல்ல ஒரு டெலிவரி வச்சிருக்காரு, ஃபீல்டர் கையில. நல்லா ஆஃப் சைடு வச்சு எடுக்கிறாங்க. தோனியுடைய ட்ரைனிங் நல்லா வேலை. ஓ மை காட், இந்த ஒரு பால் எங்க போக போகுது? இதுவும் ஃபீல்டர் கையிலங்க. 2 டாட் பாலுங்க, ப்ரெஷர் மேல ப்ரெஷர். பட் டாட் பால் வச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஸோ இந்த ஒரு ஓவரை பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா நல்லாவே போட்டுருக்காரு. பர்பிள் கேப் ஹோல்டரா இருப்பாரா? மறுபடியும் ஃபீல்டர் கையிலங்க, லெக்கில் வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. சிஎஸ்கே ரைனா சூப்பரா ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ரைனாவை தாண்டி ஒரு பாலை நீங்க அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ மை காட், பட் அடிக்கலைங்க, கேட்சா பிடிச்சிருக்காங்க சிஎஸ்கே. இந்த ஒரு பிளானுமே நான் பண்ணல. ஆர்சிபி வந்து ரொம்ப ரொம்ப மோசமாடி இருக்காங்க. 5 விக்கெட்டை இழந்திருக்கிறாங்க 11 ரன்னுக்கு. ஸோ இந்த மாதிரி மேட்ச் நான் பார்த்தது இல்லைங்க. நான் ஈஸியில் வைக்கல, மீடியம்ல தான் வச்சேன். மீடியம்ல வச்சும் ஏன் இப்படி ஆடுறாங்கன்னு தெரியல. அடுத்த ஆட்களை தான் வைக்கணும் போல. கால்லயே போட்டிருக்காரு மோஹித் சர்மா, அடிக்க முடியல வினய்குமாரால. 11 ரன்னுக்கு 5. இந்த மேட்ச் ரொம்ப ஸ்லோவா போகுது, ஏன்னு எனக்கும் யூகிக்க முடியல. போன மேட்ச் ரொம்ப பரபரப்பா போச்சு. 127 ரன்ஸ் டார்கெட் சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு கேட்ச்ங்க, கேட்ச் போயிருக்கும். இதெல்லாம் நான் பிளானே பண்ணலங்க, நான் ஆஸ் யூஷுவல் தாங்க வச்சேன். ராஸ் டெய்லர் அவுட். இப்போ எல்லாருமே லோவர் ஆர்டர்ஸ் தான். இன்னர் பண்ண போறாங்க, பொறுத்திருந்து போகும். ஸ்டால்வி மார்க்கர் வந்த உடனே விக்கெட், 2 விக்கெட் கைப்பற்றிருக்காருங்க. என்னங்க தோனி சொன்ன மாதிரி ஃபீல்டிங் நிக்க வச்சு எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆல்வி மோர்க்கல் ஆன ஹேட்ரிக். ஈஸிலேயே வைக்கல, பட் ஏன் இப்படி ஆடுறாங்கன்னு எனக்கு புரியல. மறுபடியும் ஒரு கேட்ச், மறுபடியும் பிடிச்சிருக்காங்க, மறுபடியும் அவுட்டு. ஓ, திஸ் கேம் இஸ் ஃபர்ஸ்டா இல்லைன்னா போன மேட்ச் நல்லா தாங்க போச்சு, இந்த மேட்ச் ஏன் இப்படி சொதப்புதுன்னு எனக்கும் புரியல. ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஒரு வைல்டு 4 அவங்களா அடிச்சு 2 எடுக்கட்டும், நீங்களா என் 2 பிடிக்கணும்னு கேட்குற மாதிரி இருக்கு.
இன்னும் 2 விக்கெட் தான் தேவை. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சீக்கிரம் முடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் ஸ்ட்ரெயிட் பால் வைக்கிறேன், பண்றாங்கன்னு பார்ப்போம். ஆர்சிபின்னு பேர் வச்சாலே சொதப்பிடுறாங்க. நான் என்னங்க பாருங்க, ஒரு ஷேர் கரா இருக்குமா, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மிச்சல் ஸ்டார்க் ஆன் தி ஸ்ட்ரைக். நிறைய மேட்ச் விளையாடி ஜெயிச்சு கொடுத்துருக்காரு, பட் இங்கேயும் ஜெயிக்கும். எல்லாருமே லெக்கில ரெய்னா கையில கேட்ச் கொடுத்தா விட்டானா என்ன அர்த்தம்? நீங்களே சொல்லுங்க. ரெய்னா இந்த மேட்ச்ல 5 கேட்ச் பிடிச்சிருக்காரு. என்னங்க நடக்குதுங்க? ஆர்சிபி சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு காரியம். நான் தோத்துருவேன்னு நினைச்சா இவங்க வந்து நீ நீ எதுக்கு தோக்குற, ஆர்சிபின்னு பேர் வச்சிருக்கவும்ல, எல்லாம் தோக்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. எனக்கும் புரியலைங்க. நம்ம மறுபடியும் அஸ்வின் கையில போவாங்க. ஒரு ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்து பார்ப்போம் என்ன பண்றாங்க. கொஞ்சமாச்சும் அடிக்கிறாங்க. அப்ப இந்த மேட்ச் கன்ஃபார்ம் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் விளாடுங்க. மறுபடியும் மேலே போயிருக்கு. மறுபடியும் ரெய்னா கையில கேட்ச். ஒஸ்ட் பேட்டிங்கே இந்த மாதிரி இந்த கேம்ல நடந்ததே கிடையாது ஆக்சுவலி. நான் வந்து அந்த ஷார்ட் பிச் டெலிவரி போட்டா அவுட் ஆவாங்க, உண்மைதான். பட் இந்த மாதிரி அவுட் ஆகி நான் பார்த்ததே கிடையாது. ஆர்சிபின்னு பேர் வச்சதால சொதப்புவாங்களான்னு தெரியல. கடைசியில சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. வின் பை 45 ரன்ஸ். ரன் ரேட் எங்கேயோ போயிருக்கு. மேட்ச் சம்மரி பார்த்துருவோம். மேட்ச் சம்மரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேன் ஆஃப் த மேட்ச் ஆல்பி மோர்கலுங்க. 4 விக்கெட் எடுத்திருக்காரு சிஎஸ்கேக்காக. அதுக்காகவே மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் சார்பாக கெயில் ஒருத்தர் தாங்க 6 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லாருமே வெளியே போயிருக்காங்க டக்கு டக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சார்பாக ஜட்டு 19 ரன்ஸ் எடுத்திருக்காரு. பேட்டிங்கில் அவரும் கலைச்சிருக்காரு. மோகித் சர்மாவும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அண்ட் ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா பரிதாபகரங்க. எவ்வளோ டக்குன்னு பாருங்க, எவ்வளோ டக்குன்னு. கிட்டத்தட்ட 1 2 4 5 எல்லா பிளேயர்ஸும் டக்குங்க. கெயிலை தவிர எல்லா பிளேயருமே டக்கில் போயிருக்காங்க. அப்போ 10 ரன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவில் வந்துருக்கு. இது என்ன மாதிரியான பேட்டிங், என்ன மாதிரியான சொதப்பல்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல. எனக்கு சுத்தமாக புரியல. ஆர்சிபி இவ்வளோ மோசமாக மேட்சை தோப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போதான் பார்க்குறேன். 16 ரன்னுக்கு 6 விக்கெட். போன மேட்ச்சு என்னோட ஆப்போனண்ட்டாக இருந்த சிஎஸ்கே என்னை வந்துட்டு தோக்கடிச்சிடாங்கன்னு பயந்துட்டேன் நான். ஸோ இதுதாங்க இன்னைக்கான முடிவு. எண்ட் ஆஃப் த டே 45 ரன் கேஸில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இதன் மூலமாக பாயிண்ட் டேபிள் பார்த்தீங்கன்னா மாறுது. பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபஸ்ட்டு இடத்த பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் பிடிக்கிறாங்க. சிஎஸ் 2 மேட்ச் விளையாடி 1 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ரன் ரேட் ப்ளஸ் 44 போயிருக்குங்க. ஆர்சிபி ஒரு மேட்ச் விளையாடி இருக்காங்க. ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க. ரன் ரேட் -45. இதுதாங்க நிலவரம். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல சிஎஸ்கே தான் இருக்காங்க. அடுத்து மும்பை விஸ் ஆர்சிபி மேட்ச். அதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து தான் இந்த டோர்னமெண்ட் டிசைட் பண்ணும். கிட்டத்தட்ட ஆர்சிபி உள்ள போகணுன்னா 46 ரன் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸை ஜெயிச்சா மட்டும்தான் இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸை தோக்கடிச்சு அவங்க உள்ள போக முடியும். ஸோ ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸ் இந்த ட்ரை சீரீஸான 3வது கேமை வந்துட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். யார் ஃபைனலுக்குள்ளே போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே 2 மேட்ச்சில் 1 ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச்சில் மும்பை ஆர்சிபி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட சிஎஸ்கே வந்து போட்டியிட போகிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்து ஓகே ஸ்டே டியூன் வித் அஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மும்பை
ஆர்சிபி மேட்சோட